ஆரம்பத்தில் இவரை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இப்போ யாருக்குமே இவரை பிடிக்காமையே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். இப்போவே தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆமாங்க, நம்ம கேபிஒய் பாலாவை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அவர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இந்த இடத்துல ரீச் பண்ணியிருக்காரு. இவர் எத்தனையோ பேரை சிரிக்க வச்சுருக்காரு. ஆனால் இவர் எவ்வளோ உள்ளே அழுதுருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோவாக இருக்கும். அவர் ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம நடப்போம்ல, டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், அந்த மாதிரி அவரும் நம்ம ஒரு டிரைவர் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை நம்ம மெரைனில் ஒரு நல்ல பொசிஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் செட் ஆகாது. ஓகே, நம்ம ஒரு நல்ல பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்மிண்டன்லலாம் கான்சென்ட்ரேட் பண்ணார். நிறைய ஸ்டேட் லெவல்லாம் போனார். ஆனால் அவர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன் அது கொண்டு போகல. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய மிமிக்ரி பண்ணுறதுலாம் ரொம்ப இஷ்டம். நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் ஆனுவல் டேயில் கொடுக்க ஆரம்பித்தார். அதை பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஏன் நீ சூப்பராக மிமிக்ரி பண்ணுறடா, நீ இதையே கண்டினியூ பண்ண, இதையே நீ ப்ரொஃபஷனாக ஏன் நீ கொண்டு போகக்கூடாதுன்னு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். நம்மளுக்கு இது நல்லா வருது, நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சென்னையில் ஒரு ஆடிஷனுக்கு போகிறாரு. ஆனால் அந்த ஆடிஷனில் ரிஜெக்ட் ஆகுறாரு. இவர் 12th ஸ்டாண்டர்ட்லேயே பேக் டு ஃபார்ம் அவர் ஊருக்கே வந்துடுறாரு. இவரோட ஊர் காரைக்கால். காரைக்காலில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இவர் பிறந்திருக்காரு. June 30, 1995 பிறந்திருக்காரு. இவர் 12th படிச்சுட்டு இருக்கப்போ ரிஜெக்ட் ஆகிட்டாரா. அப்புறம் அவர் பேக் டு ஃபார்ம் வந்துடுறாரு. பிளேயிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறப்ப சரி நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. பட் அவர் செலக்ட் ஆகலை, ரிஜெக்ட் ஆகிட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கான சான்ஸ்க்காக. அப்போ அமுதாவானந்த் சார் என்ன பண்ணுறாரு, காரைக்காலுக்கு வராரு ஒரு வேலை விஷயமா. அப்போ இவர் போய் சொல்கிறாரு, எனக்கும் டிவியில் நடிக்கணும்னு ஆசை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, ஓகேப்பா நீ இப்போ தானே படிச்சுட்டு இருக்க, நீ 12th முடி, இந்தா என்னோட ஃபோன் நம்பர், நீ 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் அதை மைண்டில் வச்சுட்டு 12th முடிச்சிருக்காரு. இன்னொன்று நான் முக்கியமாக சொல்லணும், இவர் 10th 490 மார்க் எடுத்திருக்காரு. இது ரொம்ப பாராட்டுற விஷயம்தான். இப்போ சின்ன வயசுலேயே அவரை முடியாது, நீலாம் என்ன மார்க் எடுக்க போகிற, நீலாம் உருப்பட மாட்ட அப்படின்னு சொன்ன ஆளுங்களுக்கு மத்தியில் இவர் ஸ்கூல் செகண்ட் எடுத்து இவர் யாருன்னு ப்ரூவ் பண்ண அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரி ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபீல்டுலையும் நம்ம மக்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா மக்கள் நம்மக்கிட்ட திறமை இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சா மட்டும்தான் நம்மளை நம்புவாங்க. நம்ம என்ன தான் நல்ல அட்வைஸ் கொடுத்தாலும் மக்கள் கேட்க மாட்டாங்க. இதே நம்ம ஒரு ஜெயிச்சுட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தா எல்லாரும் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அதுதான் உலகம். அதே மாதிரி தான் அவருக்கும் நடந்துச்சு. சரி அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட என்ன பண்ணுறாரு, 12th நல்லபடியாக முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அமுதாவானந்த் சாருக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் வர சொன்னீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னோடனே, அப்படியாப்பா சரி ஓகே உடனே கிளம்பி சென்னை வா அப்படின்ட்டாரு. வீட்டில் அவருக்கு யாருக்குமே சப்போர்ட் இல்லை, எல்லாம் போவேணான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு 90 rupees கலெக்ட் பண்ணி போகிறாரு. சென்னைக்கு போகிறாரு வெறும் அந்த 90 rupeesோட. அப்போது யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்லை. அப்போ வித்தவுட்டில் தான் ட்ரெயினில் போகிறாரு. ஒரு வழியாக சென்னை போய் இறங்கிட்டாரு. அங்கே போய் அமுதாவானந்த் சார் தான் அவரை ஒரு 4 yearsஆக பார்த்துட்டு அவர் கூடவே வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணுவார், ஷூட்டிங்கில் அப்பப்போ செட்டுக்கு போகிறப்போ அங்கே எல்லாமே பார்ப்பார். தாம்சன்கிற சார் தான் அப்போ கேபிஒய் ஷோவோட டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ அங்கே செட்டுக்கு போகிறது, பட் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கல. இவர் ரொம்பவே தாங்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வாய்ப்பு கேட்காம ஜஸ்ட்டு போகிறது, அங்கே குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் பண்ணுறது, அவங்கள அப்சர்வ் பண்ணுறது, அப்படியே வந்துடுறது, இந்த மாதிரியே அவர் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு இடத்துல ஒரு பெரிய இன்சல்ட்டை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அவங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒருத்தாங்க, அவங்கக்கிட்ட ஃபோட்டோ வேணும்னு ஆசையாக போயிருக்காரு. அப்போ அந்த செலிப்ரிட்டி யார் இவனை எதுக்கு உள்ளே விட்டீங்க, இவனுக்குலாம் ஃபோட்டோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி பாலாவை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் முடிவெடுத்தார், எப்படி பல அவமானங்கள் பல பேர் பேசுகிறப்போ 10th நல்ல மார்க் வாங்கணும்னு முடிவெடுத்தாரோ, அதே மாதிரி இவருக்கு இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா, நம்ம எப்படியாவது லைஃப்பில் சாதிச்சு காமிக்கணும், இவ்வளோ நம்மளை அசிங்கமாக பேசிட்டாங்களே, அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. சரி எப்படியாவது நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சியில் கலக்கப்போவது யார் ஆடிஷன் ஒன்று நடந்தது, அதுக்கும் செலக்ட் ஆனார். ஆனால் அவரால் அந்த சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. தாம்சன் சார் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூனால் பண்ண முடியல. அதே மாதிரி 6th அவருக்கு தாம்சன் சார் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அதில் அவர் சூப்பராக அவரோட
எல்லாமே வந்து பண்ணி காமிக்கிறாரு. அந்த இடத்துலையும் அவருக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா சார் மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் லெவல் வந்து விஜய் சார் மாதிரி ஆக்ட் பண்ணுறப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்னன்னா வந்து அவர் மேலே ஃபால்ட் இல்லை, ஆனால் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுத்தாரு, சுச்சுவேஷனால் ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. அப்போ எலிமினேஷன் வேறு அன்னைக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எலிமினேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பல லிஸ்ட்டில் வந்து பாலாவோட நேமும் லிஸ்ட்டில் வந்துருச்சு. ஆனால் அந்த இடத்துல ஆங்கர் பிரியங்கா அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் நல்லா தானே பண்ணா, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குரல் நம்மளை உயர்த்தும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பாலா சார் லைஃப்பில் வந்து பிரியங்கா அக்காவோட அந்த குரல் வந்து அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அவருக்கும் அதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிது. சூப்பராக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. செமிஃபைனல்லையும் வின் பண்ணிட்டாரு. அண்ட் தென் ஃபைனலுக்கு போயிடுறாரு. ஃபைனலுக்கு போனால் சந்தானம் சார் தான் ஜட்ஜு. அவருக்கு ரொம்ப பயம், என்னடா நம்ம வந்து ஒரு லெஜெண்ட் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோமே, நம்மளால் நல்லா கொடுக்க முடியுமா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம். ஃபைனலாக சூப்பராக பண்ணி டைட்டிலையும் வின் பண்ணிட்டாரு. நம்மளாம் டைட்டில் வின் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுனே தெரில இல்லையா? அவ்வளோ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அச்சோ போச்சு, நம்மளை எல்லாரும் கொண்டாட போகிறாங்க, நம்மளை எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் போகிறோம், வாழ்க்கையே அவ்வளோதான்டா, இனிமேல் ஜம்முன்னு இருக்க போகுது அப்படின்னு நினச்ச அவருக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவர் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. வெளியே போய் பார்த்தா ஃபுல்லாக ஃபெயிலியர். எல்லாருமே வந்து எப்படி ஜெயிச்சேன்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக நீ எல்லாம் எப்படிடா ஜெயிச்ச, உனக்கெல்லாம் ஏன்டா டைட்டில் தூக்கி கொடுத்தாங்கன்னு எல்லாரும் பேட் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எல்லாம் ஒரு வின்னரா அப்படின்னு. அவருக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷனே கிடைக்கல. என்னடா அது, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வின் பண்ணி வந்திருக்கோம், யாருமே வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணலையே, இவ்வளோ வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. ஜெயிச்சும் தோல்வியை மனசளவில் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் 7 கலக்கப்போவது யாரில் வந்து குட்டி குட்டி வேஷம்லாம் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்பப்போ வந்து ஆக்ட் பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டரோட ஃபிலிமில் வந்து நீங்கள் நடிக்க போகிறீங்க, அதனால் வந்துருங்க அப்படின்னு. இவருக்கு ரொம்ப வந்து சந்தோஷம். அச்சோ ஓகே அவ்வளோதான், கலக்கப்போவது ஆயிரில் வின் பண்ணி இப்படி ஆயிடுச்சு, சரி ஓகே நம்ம சினிமாக்குள்ளே நுழைய போகிறோம், இனிமேல் நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம அடுத்த லெவலுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு அதே ஆசையோடு போகிறாரு. அவருக்கு வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு சீன் அண்ட் தென் ஒரு சாங் இருக்குது அப்படின்னு. சீன் அண்ட் சாங் சூப்பராக பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தேட்டரில் பார்த்தா அவரோட சீன் வந்து அவங்க விடலை. ஏன்னா வந்து நம்ம டைம் பீரியட் தானே, இந்த டைமில் அடிஷ்னல் சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க இல்லையா? அதில் அவர் சீன் போயிடுச்சு. ஆனாலும் அவர் வந்து மனம் தளரலை. சரி எவ்வளவோ நம்ம டிஃபிகல்ட்டியை பார்த்துட்டோம், கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கிற குட்டி குட்டி வாய்ப்பெல்லாம் மனம் தளராமல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அட் லாஸ்ட் அவருக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா, குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு பெரிய ஷோவில் ஒரு காமெடியனாக வந்து அவருக்கு கோமாளியாக அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த கிடைச்ச பிளாட்ஃபார்மை அவர் ரொம்ப பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கிட்டார். அவர்கிட்ட எனக்கு வந்து ரொம்ப என்ன பிடிக்கும் அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணணும், அப்போ அதை பேசி பார்க்கணும், ரிகர்சல் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப அசால்ட்டாக வந்து ஒரு பஞ்ச் கொடுத்து மக்களை எல்லாத்தையுமே வந்து சிரிக்க வச்சுருவார். அந்த குக் வித் கோமாளி ஷோ மூலியமாக நிறைய மக்களுக்கு அவரை தெரிய வந்துச்சு. நிறைய மக்களோட மனசில் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கிங் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்து போயிட்டார். ஆன் த ஸ்பாட் நிறைய பஞ்ச் கொடுப்பாரு, நிறைய வந்து அவரோட பிஹேவியர்னால அவருக்குன்னு ஒரு யூனிக் பிஹேவியர் க்ரியேட் பண்ணிக்கிட்டாரு. யூனிக் பாடி லாங்குவேஜ், பாலா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து மக்கள் மனசில் வந்து பதிய வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், வர வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. பாலாவா 4 பேருக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அவரை வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஃபேன்ஸை அப்போவே அசம்பிள் பண்ணிட்டாரு. அவர் அப்பியரன்ஸை பார்த்து நிறைய வந்து அவர் கவலைப்பட்டிருக்காரு. அப்போ வந்து அவர் காலேஜ் போகிறப்போ கூட வந்து எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, இவர் ஒரு மாதிரி இருக்கிறப்போ கூட அவருக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கான். நம்ம அப்பியரன்ஸ் இப்படி இருக்கே, எல்லாரும் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி தான் அவருக்கு அந்த ஃபோட்டோ தரமாட்டேன் நீ யாருன்னு கேட்ட அந்த கில்ட்டினஸ்லாம் வந்து அவருக்கு ஏற்படுத்திட்டாங்க, மக்கள் தான் ஏற்படுத்தியிருக்காங்க. உருவம் வந்து ஒரு திறமையை தீர்மானிக்காது, ஒருத்தரோட உருவம் நம்மளோட திறமை தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா பாலா தான். அவரும் நிறைய வந்து லவ் ஃபெயிலியர்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கலாம், ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், சொந்தக்காரங்களாக கேவலமாக பேசியிருக்கலாம். இப்போ அத்தனை பேர் மத்தியில் ரொம்ப சிறப்பான இடம் பிடிச்சிருக்காரு. இப்போ அவர் வந்து ஆக்டரில் மட்டும் இப்போ டாப்பில் இல்லை, ஸ்டாண்டப் காமெடியனில் மட்டும் அவர் டாப்பில் இல்லை, சோஷியல் சர்வீஸ்லேயும் அவர் டாப்பில் இருக்கார். எனக்கு இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ ஒரு மனுஷன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு அப்படிங்கிறத தாண்டி எப்படி வந்து இவர் வந்து இவ்வளோ மக்களுக்கு உதவி பண்ணுறாரு, அந்த தாட் இவருக்கு எப்படி வந்தது எனக்கும் வந்து அந்த ஹெல்ப்பிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அவரை பார்க்குறப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எப்படி ஒரு மனுஷன் இப்படி வந்து
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எப்பயுமே எதிர்பார்ப்போடு செய்கிற உதவி வந்து நிலைக்காது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு செய்கிற உதவி தான் அது வந்து நிலைக்கும். அப்போ இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வாலண்டியராக வந்து இப்போது கஷ்டப்பட்டவங்க ஃப்ளட் வந்தவங்களுக்குலாம் 1000 ருபீஸ் வீடு தேடி போய் கொடுத்தாரு. அந்த தண்ணியில் அந்த சகதியெல்லாம் நடந்து போய் இவரே வீடு தேடி போய் கொடுத்தாரு. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் எந்த அளவுக்கு யோசித்திருக்காருன்னா, உயிர் போராடிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தனுக்கு வந்து உயிர் காப்பாற்றுறதுக்கான கருவி வந்து ஆம்புலன்ஸ் தான். அது எவ்வளோ முக்கியம்னு அவர் தெரிஞ்சிருந்தா அதை வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. அவரால் முடிஞ்ச நிறைய ஹெல்ப் நிறைய பேருக்கு வந்து இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து நிறைய ஹெல்ப் மக்களுக்கு பண்ணிட்டு வந்திருக்காரு. கஷ்டப்படுறவங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காரு. குழந்தைங்களோட ஃபீஸ்லாம் கூட இப்போ அவர் கட்டிகிட்டு இருக்காரு. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சர்ஜரிக்கெலாம் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப வந்து ஒரு தூய்மையான வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. அவர் செய்கிறத பார்த்து ஏன் இதை வெளியே 4 பேருக்கு தெரிகிற மாதிரி தான் நீ செய்யணுமா அப்படின்னு நிறையா பேர் சொல்லலாம். ஆனால் அதே இடத்துல 400 பேர் இவரை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி செய்யணுங்கிற தாட்டையும் அவர் உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. என்னதான் வந்து அவர் ஆரம்பத்தில் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆனாலும் இப்போ பல பேரோட லைஃப்பில் அவர் ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான பர்சனாக இருக்கார். நிறைய பேரை வாழ வச்சிட்ருக்காரு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் இவரை பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு அண்ணன் இருந்தால் இப்படி இருப்பார்ல அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஒரு வீட்லேயும் ஒரு செல்ல பிள்ளையா அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு பையன் எப்படி உதவி செய்வானோ ஒரு வீட்டு பையனாக இருந்து அவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட சேவை தொடரட்டும். நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வந்து அவருக்கு கொடுக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.